வணக்கம். என் பெயர் மா விஜயசூர்யா. நான் 5ஆம் வகுப்பு படிக்கிறேன். நான் ஒழுக்கம் வேறு சொல்லப்போகிறேன். அன்பெனும் உயிர் ஒளிர் அறிவே, அன்பெனும் அணுவில் அமைந்த பேரொழியே, அகழ்வாரை காணும் புவியே, செந்தமிழ் மொழியே, தேர்தல் சுவையே, இது கூடியிருக்கும் அவையே, அவையில் இருந்தவையே, நீங்கள் அத்தனை பேரையும் வணங்கி பேசப் போகிறேன். என் தலைப்பில் இறங்கி, இந்த உலகத்திலேயே மிகவும் முக்கியமானது என்றால், மிகவும் பெரியது என்றால் உயிர். ஆனால் ஒழுக்கம் அந்த உயிரை விட மேன்மையானது என்று கூறுகிறார் வள்ளுவர். ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும். ஒழுக்கம் உலகத்தில் மிக உயர்வானது கல்வி என்பதை பிச்சை கூட்டினும் கற்கை நன்றே என்று கூறினாலும் அந்த கல்வியை விட ஒழுக்கமே உயர்வானது என்பதே ஆர்வலி உலகத்தின் மக்களுக்கு எல்லாம் போதலும் சிறந்தது ஒழுக்க உடைமை என்கிறது முதுமொழி காஞ்சி. உப்பில்லா பண்டமும் ஒழுக்கமில்லா செயலும் சமம் என்கிறார் சான்றோர். ஒழுக்கம் உயர்வு தரும். ஒழுக்கம் இருந்தால் உலகேற்கணும். ஒழுக்கம் உயர்வு தரும். ஒழுக்கம் இருந்தால் உலகேற்கணும். நீரின்றி அமையாத உலகு, சாதி மதம் பார்க்காத பழகு, ஒழுக்கமே நம் உண்மையான அழகு. பூவில் தேனின் மனம் நுகர்ந்தே பறந்து தேனி சூழ்வது போல் அழியா ஒழுக்கம் அமைந்திருந்தால் அவரை உலகே தொழுகிறோம். பணம் மட்டும் இருந்தால் ஒருவன் உயர்ந்திட முடியாது. ஒழுக்கம் மட்டும் இருந்தால் போதும், எவனும் தாழ்ந்திட முடியாது. ஐம்புலன்களையும் அடக்கி ஒழுக்க விதிகளை பின்பற்றுவதால் ஏற்படும் நன்மையை திருமூலர் எவ்வாறு கூறுகிறார் தெரியுமா? பார்ப்பானவற்றிலே பால் பசு 5 மேற்பாறு இன்றி வெறி தீவனம் மேற்பாறு முன்றாய் வெளியூர் வழங்கினால் பார்ப்பான் பாலை சந்து பாலாய் சொரியுமே. அனைவருக்கும் நன்றி.